வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஹவ் ஐ தாட் மை கிராண்ட்மதர் டு ரீட் அப்படின்ற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இதோட லாங்கர் வெர்ஷன் ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம நான் வேற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை இன்னொரு சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ தாராளமா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஷார்ட்டர் வெர்ஷன். எல்லாம் ஷார்ட்டாக கேட்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக இது ஓகேவா? ஸ்டோரி எழுதின ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தா சுதாமூர்த்தி அப்படின்றவங்க. ரொம்ப அழகான கதை தான் இது. இந்த ஸ்டோரி எங்க நடக்குதுன்னு பார்த்தா கர்நாடகாவில் ஒரு கிராமத்தில் நடக்குது. அப்போ எல்லாமே நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் எல்லாமே வந்து லேட்டாக தான் வருமா, ஏன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ அந்த டைம்ல வந்து த்ரிவேணி அப்படின்னு ஒரு ஃபேமஸான ரைட்டர் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க எழுதின ரைட்டிங்கோட புக்கு பேர் தான் காஷி யாத்ரா அப்படின்றாங்க. இது ஒரு வீக்லி நாவல் ஓகேவா? ஸோ வாரம் தான் வெளியே வரும். ஸோ அந்த நாவலுக்காக எல்லாரும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். நம்ம ஸ்டோரியில வர்றது வந்து ஒரு நரேட்டருக்கு வந்து அப்போ வயசு வந்து 12 வயசு தான். நரேட்டரோட பாட்டிக்கு வந்து 62 வயசு ஆயிடுச்சு. ஸோ இந்த பாட்டிக்கு வந்து இந்த படிக்க தெரியாது. ஏன்னா அந்த சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால ஸ்கூலுக்கு அந்த அளவுக்குலாம் வந்து போகல, படிக்க தெரியாது. ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த புக்கு வந்து வெளியே வரும்போது தன் பேத்தி கேட்டு தான் படிமா, இன்னும் சத்தமா படிமா அப்படின்லாம் வந்து கேட்பாங்களாம். ஏன்னா அந்த ஸ்டோரியில வந்து ஒரு பாட்டி ஒன்று வருவாங்க. அந்த த்ரிவேணி எழுதின நாவல் இருக்கு இல்லையா, அந்த நாவல்ல ஒரு பாட்டி வருவாங்க. அவங்களுக்கு காஷி யாத்ரா போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ நம்மளோட இந்த பாட்டிக்கும் ரொம்ப ஆசை. அதனால அந்த ஸ்டோரியில இருக்க பாட்டியும் இந்த பாட்டியும் நான் ரிலேட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துப்பாங்களாம். ஸோ 2 பேர் ஆசையும் இப்படியே இருக்கே, இந்த கதை எங்கே போய் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஏன்னா அந்த ஸ்டோரியில் வந்து போக முடியாமல் இருந்து பட் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அந்த நாவலில் வரக்கூடிய பாட்டி சேர்த்து வச்சிருக்கும் போது ஒரு அனாதை பொண்ணோட கல்யாணத்துக்கு அந்த காசெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. கேட்டதுக்கு சொல்லுவாங்களாம், நான் அங்கே போய் கடவுளை பார்க்குறது ஒன்று தான், இந்த அனாதை பொண்ணோட கல்யாணத்து மூலியமாக நான் சந்தோஷத்தை நான் பார்க்குறேன் இல்லையா, அதையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்கும்போது பாட்டிமாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ வாரம் வந்து இந்த பொண்ணு சொல்கிற கதையெல்லாம் பேத்தி சொல்கிற கதையெல்லாம் கேட்டுட்டு சாயங்காலம் உட்காந்து கோயில்ல வந்து அவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து இருப்பாங்களாம். ஸோ ஒரு நாள் கல்யாண வீடு அப்படின்ட்டு நம்மளோட பேத்தி வந்து வேறு ஒரு ஊருக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ பாட்டிமாக்கு வந்து ரொம்ப லோன்லி ஆயிரும். ஸோ திரும்பி 1 வாரம் 2 நாள் போகிறதா தான் பிளானு. பட் 1 வாரம் வந்து ஆயிரும். ஸோ ஆன பிறகு அந்த நம்மளோட பேத்தியை வந்து ஊர்லேருந்து வராங்க. பாட்டிமா பார்க்குறதுக்கு சோகமாக இருக்காங்க. என்னாச்சு பாட்டி, ஏன் சோகமாக இருக்குன்னு கேட்கும்போது அப்போதைக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்களாம். ஸோ நைட் எல்லாம் தூங்கின பிறகு பேத்தி வந்து மாடி மேலே வந்து தூங்கிட்டு இருப்பாளாம். ஸோ அப்போ பாட்டி வந்து சோகமாக போய் பக்கத்துல போய் உட்காருவாங்களாம். ஸோ தலையை மேலே வந்து கை வச்சு தடவி விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பேத்தி முடிச்சு என்னாச்சு பாட்டி என்கிட்ட தான் சொல்லுமான்னு கேட்கும்போது அப்போ தான் பாட்டி வந்து மனசுக்குள்ள இருக்க வருத்தத்தை வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல என்னோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. எனக்கு வந்து படி அப்படின்னு கைட் பண்ணுறதுக்கு வந்து யாருமே இல்லை. ஸோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணனால குழந்தை குட்டி அவங்களோட வீடை பார்க்குறது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைலாம் இருந்துச்சு. ஸோ நம்ம பட்ட கஷ்டம் வந்து வேற யாரும் படக்கூடாது, தான் பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்க பேத்திங்க படக்கூடாதுன்னு தான் நான் என் குழந்தைங்களையும் சரி உங்களையும் சரி படிங்க அப்படின்னு நான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனாலும் படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு நீ இல்லாத இந்த ஒரு வார்த்தைலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த மேகசின்ஸ் வந்து வெளிவந்துச்சு. என்னால் வந்து படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த வேர்டிங்ஸ்லாம் தொட்டு பார்த்தேன், படிக்க முடியல. பிக்சரை பார்க்கும்போது ஏதோ புரியுது, பட் இருந்துமே அதை வந்து என்னால் வந்து படிக்க முடியல வேர்டிங்ஸை. ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? மற்றவங்ககிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு கில்ட்டியாக ஒரு அசிங்கமாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஏதோ யாரையோ அப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி இருக்கணும் விருப்பம் கிடையாது. அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன முடிவு பாட்டி அப்படின்னு கேட்கும்போது இந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தசரா வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே நான் வந்து கன்னடா ஆல்ஃபபெட்டை வந்து படிச்சுக்கணும், ஒரு நாவலை படிக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து படிக்கணும், நீ எனக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு எனக்கு சொல்கிறாங்க. பேத்திக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிடுது. என்ன பற்றி உங்களுக்கு 62 வயசு ஆகி போச்சு, இனிமே எப்படி நீங்கள் அந்த ஆல்ஃபபெட்லாம் படித்து உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிற, நம்ம மனசார படித்தோம் அப்படின்னா டிட்டர்மினேஷனுக்கு வந்து ஒரு ஏஜே கிடையாது இல்லையா, படிப்புக்குன்னு ஒரு லிமிட்டே கிடையாது இல்லையா, அப்புறம் என்ன நீ சொல்லிக்கூட நான் எப்படி கற்றுக்கிறேன் பாரு அப்படின்ட்டுன்னு. பட் அந்த 62 வயசுல அந்த பாட்டியோட டிட்டர்மினேஷன் ஆர்வம் அப்படிங்கிற அந்த பேத்திக்கு புரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து வந்து டியூஷன் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அந்த பாட்டியும் லேஸ்பட்டவங்க கிடையாது, சூப்பராக படிக்கிறாங்க. ஏன்னா இந்த படிப்போட முக்கியத்துவத்தை அவங்க இப்போ ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால சூப்பராக படிக்கிறாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது, எழுதி பார்க்குறது, அந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறது, சேர்த்து படிக்கிறது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணுறாங்களாம். அவங்க எதிர்பார்த்த அந்த தசரா நாளும் வந்துருச்சு. ஸோ இந்த பேத்தி இப்போ டீச்சராக இருக்காங்க இல்லையா,
ஒரு ஸ்டூடெண்ட், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான், பாட்டிமா தான் அவங்களோட ஸ்டூடெண்ட். இவங்க வந்து பாட்டிக்காக வந்து அந்த காஷி யாத்திரை அந்த எபிசோடோட ஃபுல் நாவலுமே வெளியே வந்துருச்சு. ஸோ புக்கை வந்து வாங்கி கிஃப்டா கொடுக்கலாம் தசரா அன்னைக்கு அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஸோ பாட்டிமா வந்து பேத்தியை வந்து சாமி ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. பூஜா ரூம் கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஸ்டூல் மேல வந்து உட்கார வச்சு இவங்களோட பாதத்தை தொட்டு கும்பிட்டாங்க, பேத்தியோட பாதத்தை. ஏன்னா பொதுவாகவே எல்டர்ஸ் யாருமே வந்து சின்னவங்களை காலை தொட்டு கும்பிட மாட்டாங்க, அது ஒரு மரியாதை நிமித்தமான விஷயம் அப்படின்றதுனால. ஆனா அப்படி செய்யறாங்க. பேத்திக்கு வந்து ஷாக் ஆயிடுது. உடனே பாட்டிமா என்ன சொல்றாங்களா, நீ வந்து என்னோட பேத்தி கிடையாது, இப்ப நீ என்னோட குரு. ஸோ குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், நீ அப்படி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மறுபடியும் நம்ம பேத்தி வந்து பாட்டிக்கால வந்து தொட்டு கும்பிட்டுறாங்க. ஸோ ஒரு கிஃப்ட்டுமே வந்து கொடுக்குறாங்களாம். இந்த புக்கை வந்து வாங்கி வச்சிருந்தாங்க இல்லையா, சர்ப்ரைஸாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்துமே பாட்டி வந்து ரொம்ப ஹாப்பி ஆகி அது மேலே இருக்கிறத காஷி யாத்ரா பை திரிவேணி அப்படின்ற மாதிரி வந்து படிக்கிறாங்க. ஸோ இதை படித்ததுமே நம்ம டீச்சரான நம்ம நரேட்டருக்கு வந்து தெரிஞ்சிருது பாட்டி ஒரு சூப்பரான ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த லெசன் மூலியமாக நமக்கு என்ன சொல்ல வராங்க, படிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் சொல்கிறாங்க. ஸோ படித்தா இண்டிபெண்ட்டாக கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு டிட்டர்மினேஷனுக்கு வயசு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. டீச்சருக்கு வந்து மரியாதை கொடுக்கறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ சூப்பராக இருக்குல்ல, நைஸ் சொல்கிறேன். எனக்கு இந்த லெசன் பார்க்கும்போது அந்த பாட்டி அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த படம் ஞாபகம் வந்துடுச்சு. பெண்களுக்கு கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், தலை நிமிர்ந்து எவ்வளோ இதாக நம்ம வாழணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கணும் ஒன் டைம் ஆகுது, ஓகேவா? ஸோ நான் சொன்ன விதம் புரிஞ்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்மளோட ஜாயின் பட்டன் கூட இருக்குது. நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம், உங்களோட இஷ்டம். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் கீழே லோகோ இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே ஜாயின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.